ரவுண்ட் ஒன் மேட்ச் சமயபுரம் எஸ்எஃப்சிசி வெர்சஸ் டானோஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஃப்சிசி. 4 ஓவர் மேட்ச், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சதீஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரகாஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்சில் நல்ல வேகத்தில் போட்டாங்க. நகர்ந்துட்டு ஒரு சொலட்டை பார்த்தாரு. நல்ல விஷயம், நேருக்கு நேரம் அடிக்க பார்க்கல அவரும். செகண்ட் பால் ஃபுல் அண்ட் ஸ்ட்ரைட், இன்ஃபீல்டுக்குள்ளே தடுத்துருக்காங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஹரி. தேர்ட் பால் ஃபுல் பிளேடை காட்டினாரு. ஸ்ட்ரைட்டில் வச்சாங்க, சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஸோ மிட் ஆஃப் வைக்கிற லாங்காக வச்சுருக்காங்க. ஷார்ட் எக்ஸ்ட்ரா கவர் வச்சுருக்காங்க. ஸ்விட்ச் முயற்சி வாய்ப்பே இல்லை. லிட்டில் பேஸ் ஃப்ரம் பிரகாஷ். பிரகாஷ் டு சதீஷ். ஓய்யோ, தட் இஸ் இன்டென்ட். அவுட் ஆஃப் த பார்க்குங்க. லைன் ஆஃப் த பாலை கவர் பண்ணாது. இந்த பால் கொஞ்சம் பாடி லைனுக்கு வந்தாங்க. பேட்ஸ்மேன் ஃபுல் பெரிய மூமெண்ட் காட்டல. ஆனால் பேட் ஸ்விங் பெரிய ரன்னை கொண்டாந்துருக்கு. 6 ரன் கொண்டாந்துருக்கு. நகர்ந்து போய் நிற்கிறாரு. இன்னும் பேஸ், நீங்கள் எவ்வளோ பவர் எடுத்தாலுமே பேஸை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. துரத்தி போட்டார் பேட்ஸ்மேனை. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் வித்தவுட் இனி விக்கெட் லாஸ். 9 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட மகேஷ் ஓவர் த விக்கெட்லேருந்து வராங்க. ஃபர்ஸ்ட் பால் ஏசி யார்கர், சீரிங் யார்கர் ஆன் ஸ்பாட். செகண்ட் பால் சிக்கிஷ் அடுக்கணும் முயற்சி, வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு தரமாட்டேன்னு போட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் பேச கம்மி பண்ணி போட்டாங்க. பேட்டு கடையிலே போட்டாங்க. பார்த்து ஒருத்தருக்கு சறுக்கி இருக்கு. ஆஃப் ஆஃப் த மேட்டை தாண்டி ஓடிட்டார் ஹரி. மகேஷ் டு ஹரி. கேட்சு கேரி ஆகுதா? ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காரு, பட் கேட்ச் ட்ராப்பு. கொஞ்சம் மேடு பலமாக இருந்துச்சு, அதில் கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. பேலன்ஸ் மிஸ் ஆக கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. காஸ்ட்லி கேட்சாக மாற்றுறாரான்னு பார்ப்போம். ஹரி கொடகெல்லாம் 3 எதிர்பார்த்தாங்க, அது நடந்திருக்கு. கட் அண்ட் போல்டு. ஐ எம் நாட் கோனா மிஸ் திஸ் ஒன் வித்தவுட் மேக்கிங் எனி மிஸ்டேக். இந்த கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கிஷோர். 1 more remaining செகண்ட் ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் குத்தி வெளில போயிருக்கு பந்து, பட் வெல் வித்தின் த லைனில் இருந்திருக்கு. ஒரு அப்பீல், நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. 1 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பாலர் பிரஜித். லாஸ்ட் ஓவர் எக்கனாமிக்கில் 3 ரன் நினைக்கிறேன். ஓய்யோ, இங்கே பட்டுச்சு. பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாடியில் பட்டிருக்கு. சிங்கிள். செகண்ட் பால் கிஷோர் ஸ்ட்ரைக்கில். யாருக்கு பர்ஃபெக்டாக போட்டிருக்காங்க, கால்ட்டே போட்டிருக்காங்க. தேர்ட் பால் ஓய், நல்ல பவுன்ஸ் கிடச்சிருக்கு. பேச்சுட்டு அப்படியே வைக்காமல் ஓடி இருக்காங்க. சிங்கிள் மாற்றிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். ஆல்ரெடி ஒரு 6 அடித்த பேட்ஸ்மேன். பெருசாக காத்தடிக்காத டைம் பேட்டை விட பார்த்துருக்காங்க. அது கைக்கு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பிரகாஷ் அவர் கையிலேயே போயிருக்கு. யாருக்கு எதிராக 6 அடித்தாரோ அவர் கைக்கு இந்த கேட்ச் போயிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஆதவன். லாஸ்ட் 2 more டிரைவுக்கு போட்டாங்க. ட்ரைவ் பண்ணாங்க. ரொம்ப டீப்பில் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப். சிங்கிள். 1 more remaining இந்த ஓவரில். காட்டன் போல்டுக்கு பொறுமையாக போனாலுமே பதட்ட பாடாமல் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் டு பேக் லாஸ்ட் 2 ஓவரில் 2 காட்டன் போல்டு பக்கம் முடிஞ்சு. பவுலரே போட்டு பவுலரே பிடிச்சி 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. டானோஸ் டீம். அடுத்த நியூ பவுலர் யோகராஜ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஆதவன் ஆன் ஸ்ட்ரைக். பேஸை கம்மி பண்ணி போட்டாங்க. எப்போதும் போடுற எக்ஸ்ட்ரா பேஸ் முதல் பால் போடல, பட் இடத்துல போட்டார். ஹாஃப் வாலி டிரைவ் லென்த்துக்கு போட்டாங்க. லெக் ஸ்டம்ப் யாருக்கிறதுக்கான முயற்சி. மேபி ஒரு சான்ஸ் இருந்துச்சு, விட்டுருந்தா ஒயிடு போவேன். பேட்ஸ்மேன் துரத்திட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். தேர்ட் பால் ஆஃப் ஓவர். ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. மேலே ஏறிடுச்சு, நல்லா சுற்றிடுச்சு, திரும்பிடுச்சு, கைக்கும் போயிடுச்சுங்க. தேர்ட் பவுலர் இந்த டீமில் காட்டன் பவுலர் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தீனா. 3 more remaining. ஓய்யோ, எதிர்பார்த்த அந்த பேஸ் இப்போ வந்திருக்கு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ரவி. 2 more remaining. நியூ பேட்ஸ்மேன் க்ளோஸ் டு த பாடி போட்டாங்க. பெருசாக தூக்க பார்க்கல, சிங்கிள் வாங்கிட்டார்.
முக்கியமான வந்து டார்கெட் டிசைடிங் பால் ஆதவன் ஸ்டேக்கில் பாடியில் போட்டிருக்காங்க. பேச குறைக்காமல் லாஸ்ட் 3 பாலாக போட்டார். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். எஸ்எஃப்சிசிக்கு டார்கெட் 18 ரன் 24 பந்தில். சேஸுக்காக ஓப்பனிங் பர்சனாக ஸ்டேக்கில் ராம்கி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஹரி வந்திருக்காங்க. அந்த சேஸ் பிகின்ஸ். விக்கெட்டோட வா கேட்சை பிடிக்க முடியல. சேஃபாக விழுந்துருச்சு. முதல் பால் செம்ம எட்ஜ் மேலே. ஓப்பனிங் பர்சன் பிரஜித் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால். ஓய்யோ நல்ல வேகமாக வந்துச்சு. ஸ்டெம் ஸ்டெப் போடாமல் எப்படி இதெல்லாம் தாண்டுது. மூணாவது வந்து வைட் யாருக்கார் பின்னாடி தட்டு கால் ரொம்ப டீப்லேருந்து வரணும். பைக்கில் ஓடுறாங்க. சிங்கிள். ரிமோனி மணி பிச்சருக்கான முயற்சி பேக் லெக்கில் இறங்கிடுச்சு. வந்து ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை. இடுப்பு ஓட்டி போகுது. வந்து 1 more மீனிங். கன்வென்ஷனல் டிரைவுக்கு போனாங்க. தரையோட போயிருக்கு. மிட் ஆஃப் வைக்கல லாங் ஆஃப் இருந்தார். சிங்கிள் டு எண்ட் ஓவர். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. நோ விக்கெட் இது வரைக்கும் எஸ்எஃப்சிசி. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் ரவி. முதல் பால் பெருசாக ஃபூட்டை மூவ் பண்ணவே இல்லை. டவுன் த லெக் வந்த பந்து பாடி அட்டாக்கு போட பார்த்தாங்க. தட்டி விட்டு சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாங்க. செகண்ட் பால் காத்துல போனாலும் கேப்பில் போச்சு. இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணியிருக்கு. சிங்கிள். தேர்ட் பால் ஆஃப் தி ஓவர். பேஸோட லோட்டாஸ். 3 more மீனிங். ஓய்யோ சீரிங் யாருக்கார் பார்க்க முடியுது. ரவி டு பிரஜித். இந்த தடவை யூஸ் பண்ணி அடித்தார். ட்ரை பார்த்தாங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்தாரு ஹரி. சிங்கிள். 1 more மீனிங். ராம்கி ஆன் ஸ்டேக். அம்மா பேச அதை அப்படியே யூஸ் பண்ணார். சிங்கிளோட வச்சுப்பாங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்துருக்காங்க. ஓடியே இருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9. நோ விக்கெட் இது வரைக்கும் எஸ்எஃப்சிசி. அடுத்த நியூ பவுலர் சத்யசீலன். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. டாப் ஏஜ் சேஃப். ரொம்ப சேஃபாக விழுந்துச்சு. விக்கெட் கீப்பர் தலைக்கு மேலே விழுந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. அதை யூஸ் பண்ணி ஓடிட்டாங்க. 2. செகண்ட் ஒன். இந்த பாலும் மேலே ஏறி இருக்கு. விக்கெட் கீப்பர் பிடிச்சிட்டாருங்க. ஆதவன் நல்ல டேக்கை பிடிச்சிருக்காங்க. நியூபர்சன் ஸ்ட்ரைக்கில் ஜிஜி. முதல் பால் பிக் ஸ்விங்க்கு போனார். முதல் பாலே ஏன் பெரிய சுற்றுக்கு போனார்னா அங்கிட்டு ஃபுல் ஓப்பன். அதனால சுற்றி பார்த்தாங்க. புல்லர் பால் டிரைவுக்கு போட்டாங்க. டிரைவ் வாரி சிங்கிள். ராம்கி ஸ்டேக்கில் எட்ஜ். திஸ் டைம் பிடிச்சிட்டாருங்க. செகண்ட் டேக்கு நல்ல கேட்சை பிடிச்சிருக்காங்க. 2மே நல்ல விக்கெட்டு. டவுன் த கிரவுண்ட் ஸோ பவர்ஃபுல். 2 பேட்ஸ்மேன் ஓப்பனிங் அமைச்சிருந்தாங்க. பிரஜித் மற்றும் ராம்கி. பட் கண்டிஷன் அவங்களுக்கு ஃபேவராக இல்லை. செம்ம விண்ட் அடிக்குது பேட்ஸ்மேனுக்கு ஆப்போசிட்டாக. அவங்க அடிக்கிற எல்லா மேக்ஸிமம் பவருமே அங்கே தான் இருக்கும். குறுக்க போய் பார்த்தாங்க. சரி பால் படலை. டாப் ஜாம் மேலே ஏறிச்சு. சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ராகுல். ஓய் ஹரி கைக்கு போயிருக்கு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் கவர் டிரைவுக்கு போனார். இன்சைட் ஆச்சு. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 13 ஸ்கோர். 2 விக்கெட் விட்டு எஸ்எஃப்சிசி. லாஸ்ட் ஓவருக்கு மேட்ச் போயிருக்கு. லாஸ்ட் ஓவர் அந்த மேட்ச் பொறுத்துக்கு நியூ பவுலர் பிரகாஷ் வந்திருக்காங்க. முதல் பந்து டிரைவ் லென்த்துக்கு போட்டாங்க. டாட் பால் ஆகியிருக்கு. டைமிங் மிஸ் ஆகிருக்கு. செகண்ட் பால் 5 தேவை. லென்த்தை பிஃபோராக இழுத்து போட்டாங்க. கீப்பர் கைக்கு வந்திருக்கு பந்து. 4 தேவை. ராகுல் ஸ்டேக்கில் அவருக்கு புல்லுக்கு போடக்கூடாது. விதவேன். ஐயோ சத்யசீலன் 1 ஹேண்ட் ஸ்டன்னர் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் பவுண்டரி விடாமல் சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 ரன். பால் டு பால் ஆனும். 3 ஷார்ட்டாக இருந்துச்சு. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ் பிளேஸ் பண்ண பார்த்தாரு. ஒரு சாக்ரிஃபைஸ். ஜிஜி ஸ்டேக்கில் 2 பாலில் 3 ரன் தேவை. இவர் குறைக்கக்கூடாது. காமன் கம்போஸ்டாக பிளேஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. 2 ரன் எடுக்கிறாங்க. ஸ்கோர்ஸ் லெவல் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இங்கே லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். ஸ்கோர்ஸ் லெவல். ஒரு பாலுக்கு 1 ரன் தேவை. சூப்பராக ஒரு போமான்னு பார்ப்போம். ட்ரைவா நாங்கள் அக்காவா ட்ரைவுக்கு போய் இந்த மேட்சை முடிச்சிருக்காங்க. நல்லா டஃப் ஃபைட். லாஸ்ட் ஓவரில் நல்லா ப்ரெஷர் பில்ட் பண்ணியிருந்தார் பிரகாஷ். 6க்கு 5 சரியான க்ளோஸாக கொண்டு போயிருக்காங்க.
பேட்டிங் டீம் அண்டர் ப்ரெஷரில் இருந்தாங்க கண்டிப்பாக. க்ளோஸில் வச்சு போட்டு பார்த்தாங்க. ஸோ எஸ்எஃப்சிசி சமயபுரம் வந்த மேட்ச்